சோ இதோட லைஃப் ஸ்பான்ங்கிறது இது லாங் லைஃப். இது லாங் லைஃப். இது அன்பிரேக்கபிள் இருக்கு. கேன்வாஸ் உள்ள எம்போஸ் பெயிண்டிங் இருக்கு. நீங்க வந்து ஒடிசால இந்த ட்ரைபல் மாதிரி அந்த வில்லேஜ் இருக்கு. அதுல ஒரு வார்லி ஆர்ட்னு சொல்றாங்க. ஆமா இது வார்லி இல்ல. வார்லி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது டிஃபரெண்ட். இது ஒடிசாவோட ஸ்டைல் இருக்கு. இது ஸ்டார்டிங் வந்து 100 ரூபீஸ்ல இருக்கு. புக் மார்க்ஸ் 100 ரூபீஸ்ல இருக்கு. அப் டு 65000 ரூபாய் இது இருக்கு. அது வந்து புக் மார்க்ஸ் இருக்கு. புக் மார்க்ஸ். பட் இதுலயுமே வந்து ஏதோ கல்ச்சர் இல்ல இது வந்து டான்சிங் அந்த ட்ரைபல் மாதிரி வில்லேஜ். இது எல்லாமே வில்லேஜ் கான்செப்ட் தான். ஓகே. இது ஒலச்சுடில இருக்கு. ஆமா இது வந்து பிராஸ் பிளேட்ல அது அவரோட மோல்டிங் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அந்த ஹேண்ட் கூட மோல்டிங் பண்ணிட்டு அதை ஹீட் பண்ணிட்டு அத இது வந்து அதோட வில்லேஜோட கல்ச்சர் மேல் ஃபீமேல் டான்சிங் ப்ரோசஸிங் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. இது வந்து ஹேண்ட்மேட் பேப்பர் இருக்கு. உள்ளே இருக்கிற பெயிண்டிங் பொசிஷன் வந்து பாம்பு. இது வந்து ஒலச்சுடி. ஒலச்சுடி இது அக்ரிலிக் கலர். ஒலச்சுடி எப்படி கலெக்ட் பண்றீங்க? அது ஊர்ல கிராமத்துல இருக்கும். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். என்ன சுற்றி வந்து ஃபுல்லாக ஆர்ட் ரிலேட்டடான பிக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அண்ட் இதெல்லாமே வந்து ஒடிசா ஆர்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த கடையோட ஓனர் பல்லவ் மிஸ்ரா சார் நம்மோட இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி ஆர்ட் ஃபார்ம்ஸ், இதில் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் இப்போ இது பாத்தீங்கன்னா லைக் தொட்டு பாக்குறப்போ வந்து இது ஒரு லீஃபோட மாதிரி இருக்கு. இது வந்து ஒலச்சுடி இருக்கு. இது ஒலச்சுடில ஜாயின் பண்ணி அதுக்கு அப்புறம் கார்விங் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு ஒலச்சுடி ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கார்விங் மாதிரி பண்ணுவோம். இது வந்து லாங் லைஃப் தான் இருக்கும். திஸ் இஸ் நேச்சுரல் கலர்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பாருங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் இருக்கும். ஓகே. சோ இதோட லைஃப் ஸ்பான்ங்கிறது இது லாங் லைஃப். இது லாங் லைஃப். இது அன்பிரேக்கபிள் இருக்கு. நீங்க எப்படி பண்ணலாம் எல்லாம் வந்து நேச்சுரல் கலர் தான் இருக்கும். நீங்க இது பார்த்தனா ஒரு புளியர் உள்ள 108 புளியர் இருக்கு. அந்த உள்ள எல்லாமே டிஃபரெண்ட் மாதிரி இருக்கு. ஓகே. சோ இதுல லைக் வந்து நீங்க வரைஞ்சிட்டு இத அப்படியே கட் பண்ணி ஆமா இது கட் வர்க் மாதிரி தான் இருக்கும். ஓகே. சோ இதோட பேர் என்ன சார்? ஒடிசா பட்டச்சித்ரா. ஓகே. இது வந்து ஒடிசா பட்டச்சித்ரா. இதோட பேஸ் வந்து ஒலச்சுடி. ஓகே. ஒலச்சுடி கார்வ் பண்ணிட்டு இருக்கோம். and இது வந்து கேன்வாஸ் உள்ள எம்போஸ் பெயிண்டிங் இருக்கு. நீங்க வந்து ஒடிசால இந்த ட்ரைபல் மாதிரி அந்த வில்லேஜ் இருக்கு. அதுல ஒரு வார்லி ஆர்ட்னு சொல்றாங்க. ஆமா இது வார்லி இல்ல. வார்லி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது டிஃபரெண்ட். இது ஒடிசாவோட ஸ்டைல் இருக்கு. இது ஒரு ஃபெஸ்டிவல் வர அது ஒரு கெட் டுகெதர் டான்சிங் மாதிரி அந்த ட்ரீ ஆஃப் லைஃப். these are all natural colors. ஓகே. சோ வந்து ஒடிசாவோட ஃபெஸ்டிவல்ஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க பிக்ஸ் வந்து சோ இதுவுமே வந்து லைக் அது மாதிரி ஆமா ட்ரைபல். this mostly tribal. ஆமா. ஓகே. நைஸ் சார். சோ இதெல்லாம் அதே வந்து பாம் லீஃப் இருக்கு. பாம் லீஃப் வந்து இது அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது பாம் லீஃப். இதுல அக்ரிலிக் பெயிண்டிங். இது வந்து என்கிரேவிங் பாம் லீஃப். இதுக்கு மேல அக்ரிலிக் கலர். ஆமா. ஓகே. நைஸ் சார். சோ இதெல்லாமே அங்க இருக்க ட்ரெடிஷனல் விமனோட லைஃப். இது ட்ரெடிஷனல் ஒடிசாவோட ட்ரெடிஷனல் ஆர்ட் இது. பட்டச்சித்ரா. சோ இதெல்லாம் எவ்வளவு காஸ்ட்? இது ஸ்டார்டிங் வந்து 100 ரூபீஸ்ல இருக்கு. புக் மார்க்ஸ் 100 ரூபீஸ்ல இருக்கு. அப் டு 65000 ரூபாய் இது இருக்கு. ஓகே. சோ அது 65000. எஸ். ஓகே. சோ இதுக்கெல்லாம் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? லைக் இந்த ஸ்மால் ஆர்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்மால் ஆர்ட்ஸ் 1 டே 2 டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. பெரிய சைஸ்க்கு 25 டேஸ் 30 டேஸ் அந்த மாதிரி வர்க். ஆக்சுவலா இங்க ஃபர்ஸ்ட் வந்தப்போ இத நோட் பண்ணேன். லைக் வந்து இது சில்க் துணியில பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுவீங்க. ஆமா அத ஃப்ரேம் பண்ணனா இந்த மாதிரி வரும். சோ இதுல என்ன மாதிரியான பெயிண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க? இது வந்து அக்ரிலிக் கலர். ஓகே. ஸ்ப்ரெட் ஆகாது. ஆமா இது வந்து நேச்சுரல் கலர் இருக்கு. ஓகே.
ஃபார்முக்கு எதுவும் பேர் இருக்கா? இது வந்து ஒடிசாவோட ட்ரைபல் ஆர்ட். இது ஒடிசாவோட தோக்ரா ட்ரைபல் ஆர்ட். ஓகே ஓகே. இதுவும் கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ட்ரைபல் பீப்பிளோட இது வந்து எம்போஸ் பண்ணிட்டு இருக்கும், அது வந்து பிராஸ்ல பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, அத டிஃபரன்ஸ். சோ இதெல்லாமே அது வந்து புக் மார்க்ஸ் இருக்கு. புக் மார்க்ஸ். பட் இதுலயுமே வந்து சம் ஏதோ கல்ச்சர் இல்ல, இது வந்து டான்சிங் அந்த ட்ரைபல் மாதிரி வில்லேஜ், இது எல்லாமே வில்லேஜ் கான்செப்ட் தான். ஓகே, இது ஒலச்சூடில இருக்கு புக் மார்க். சோ இந்த ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி வந்து எல்லாமே வில்லேஜ் கான்செப்ட். ஆமா, வில்லேஜ் கான்செப்ட். ஒடிசா கல்ச்சர் பேஸ்ட். ஓகே. ஆக்சுவலா இதுவும் வந்து கல்ச்சர் பேஸ்ட் அந்த மாதிரி தெரியுது. ஆமா, இது வந்து பிராஸ் பிளேட்ல அது அவரோட மோல்டிங் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அந்த ஹேண்ட் கூட மோல்டிங் பண்ணிட்டு அதை ஹீட் பண்ணிட்டு இது வந்து அதோட வில்லேஜோட கல்ச்சர், மேல் ஃபீமேல் மேல் டான்சிங் ப்ரோசஸிங் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. இது வந்து மெட்டல் பிராஸ் மெட்டல். இது மேல வந்து அக்ரிலிக் பெயிண்டிங். இல்ல இது வந்து பேக்ரவுண்ட் வந்து அக்ரிலிக் பெயிண்டிங் இருக்கு. இது நடுவுல இருக்குது, அது வந்து பிராஸ். ஓகே, இது லைக் வந்து the golden shade. இல்ல, இது பிராஸ் தான். பிராஸ் வந்து கோல்டன் மாதிரி தான் வரும். ஓகே ஓகே. சோ இது ஒரு பீஸ் எவ்வளவு சார் வரும்? இதுல ஸ்டார்டிங் இருக்கு 1500, இது 2500. ஓகே. இதுல நிறைய வெரைட்டி இருக்கு, டிஃபரெண்ட் சைஸ்ல இருக்கு. சோ இதுவும் லைக் ஒவ்வொண்ணுமே எல்லாத்துலயும் ஒவ்வொரு பீஸ் தான் இருக்கா? சோ எல்லாமே அதே மாதிரி தான். இதுவும் கிட்டத்தட்ட ஆமா எல்லாமே அதே மாதிரி தான் சார். நெக்ஸ்ட் திஸ் ஒன் இது அதே மாதிரி தான். அது லைக் இந்த எம்போஸ்ட் நீங்க சொன்ன எம்போஸ்ட் மாதிரி அதோட டான்சிங் மாதிரி ப்ரோசஸிங். ஓகே. பட் இதுக்கு எதுவும் மீனிங் இருக்கா சார்? ஆமா, அது டான்சிங் மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே டான்சிங், வில்லேஜ் டான்சிங். அது எல்லாமே என்வலப்ஸ் இருக்கு, கிஃப்ட் என்வலப்ஸ். அதோட மேரேஜ் பார்ட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி. ஆமா, இது என்வலப் மாதிரி யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லாமே புத்தாவோட தான் இருக்கு. இல்ல, புத்தர் இருக்கு, சிவன் இருக்கு, லக்ஷ்மி இருக்கு, கணேசா இருக்கு. எல்லாம் தனித்தனி டிசைன்ஸ் இருக்கு. அது ட்ரீ ஆஃப் லைஃப் சொல்லுவாங்க, கல்பவృక్షம். கல்பவృక్షம். ஓகே, இந்த கான்செப்ட் கல்பவృక్షம். பட் இதுவும் வந்து கிட்டத்தட்ட உள்ள வந்து அந்த சில்க் கிளாத்ல பெயிண்ட் பண்ணி அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. பட் இதுல சென்டர்லயுமே வந்து அவங்களோட கல்ச்சர் தான். ஆமா, அது டான்சிங்கோட கல்ச்சர், டான்சிங் கல்ச்சர். திஸ் ஒன் சார், அது சில்க் பெயிண்டிங். சில்க் துணில பெயிண்ட் பண்ணிருக்கு. சில்க் துணில வெறுமனே சில்க் துணில பெயிண்ட் பண்ணி பின்னாடி வந்து சார்ட்ல வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே. சோ இதெல்லாம் அக்ரிலிக் பெயிண்ட். அக்ரிலிக். சோ இது இந்த வர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டேஸ் சார்? ஒரு 2 days. 2 days. ஆமா, அந்த மாதிரி. ஓபன் பண்ணி காட்டுங்க. சோ இதுவுமே வந்து 65000. இல்ல, இது 35000. ஓகே. சோ இதெல்லாம் ஜஸ்ட் வந்து Black color pens. Black color. These are all natural color. Okay. So these are natural herbal colors. Okay. So where are you collecting from? This is forest. This is Odisha culture. Okay. So இது பார்த்தா bamboo தெரியுது. So இதுக்குள்ள இது வந்து handmade paper இருக்கு. உள்ள இருக்கிற painting position வந்து palm leaf. palm leaf. So எல்லாமே லைக் வந்து palm leaf அந்த மாதிரி தான் பண்றீங்க. பட் palm leafல பண்றப்ப அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்குமா? இல்ல, அது palm leaf வந்து முதல்ல கலெக்ஷன் பண்ணிட்டு 6 month வந்து ப்ரோசஸிங் பண்ணும். அதுக்கு அப்புறம் ஒரு சாஃப்ட் ஆயிடுச்சுனா அதுக்கு அப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணும். இது ரொம்ப லாங் ப்ரோசஸிங். இது பெயிண்ட் பண்ணதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ரோசஸிங் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணும். இல்லனா அந்த thickness வராது. ஓகே. இது எல்லாமே அதே மாதிரி தான். இப்போ வந்து சப்போஸ் palm leafல பெயிண்ட் பண்றோம், ஏதோ ஒன்னு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படினா ரீக்ரியேட் பண்ண முடியும். திருப்பி புதுசா பண்ணனும். அதுல ரேசர் மாதிரி இது யூஸ் பண்ண முடியாது. ஓகே. அந்த palm leaf அப்ப வேஸ்ட். ஆமா, அது palm leaf வேஸ்ட் தான். ஏன்னா அதுல ரேசர் போக முடியாது. ஓகே. சோ இதோட ரேட்ங்கிறது எவ்வளவு? அது 400 rupees. 400 rupees. சோ இதோட டிபெண்டிங் எல்லா சைஸ் தனியா சைஸ் இருக்கு. தனியா பிரைஸ் இருக்கு. ஸ்டோரி டிஃபரெண்ட் இருக்கு. மோஸ்ட்லி வில்லேஜ் ஸ்டோரி, கிருஷ்ணா, கணேசா அந்த மாதிரி. ஆமா, காட்ஸ் இருக்கு, வில்லேஜ் ஆர்ட் இருக்கு, அந்த மாதிரி. ஓகே. சோ வேற என்ன யூனிக்கா இருக்கு? யூனிக் எல்லாமே இருக்கு. இது வந்து ஒலாச்சுடில பெயிண்டிங் இருக்கும். இது ஃபுல்லா இது வந்து ஒலாச்சுடி. ஒலாச்சுடி வந்து அக்ரிலிக் கலர். ஒலாச்சுடி எப்படி கலெக்ட் பண்றீங்க? அது ஊர்ல கிராமத்துல இருக்கும். அந்த ஃபாரஸ்ட். இதுவுமே என்ன மாதிரி ப்ராசசிங் பண்றீங்க? இது வந்து முதல்ல ப்ராசசிங் பண்ண அந்த டர்மரிக் பவுடர்ல அந்த தண்ணில வந்து 6 month வந்து ப்ராசஸ் பண்ண. அத 6 month அப்புறம் அதனா நம்மளோட ஃபங்கஸ் வராது. அதோட அந்த கெமிக்கல் இருக்கும். அத வந்து அந்த ஃபங்கஸ் வரும், அது வராது. அதுக்கு அப்புறம் சாஃப்ட் ஆயிடுச்சு நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். ஏன்னா திடீர்னு கலெக்ஷன் பண்ணி பெயிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப திக்கா இருக்கும். அது வந்து ஒடிஞ்சிடும்.
நம்ம முதல்ல ப்ரோசஸிங் பண்ணிட்டு சாஃப்ட் ஆன அப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ரேட்டிங்கிறது அந்த இதோட ரேட் வந்து ஸ்டார்டிங் இருக்கு 3000 இருக்கு. இந்த சைஸ் பார்த்தோன்னா 12000 இருக்கு. நீங்க ஃப்ரேம் பண்ணி மாட்டலாம், அப்படி மாட்டலாம். முதல்ல வந்து ஃப்ரேம் பண்ணா ரொம்ப லாங் லைஃப் தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து லைக் பென் ஆர்ட் மாதிரி. ஆமா, பென் ஆர்ட் தான். ஸோ இவர் யாரு? இது ஒரு சுவாமி மாதிரி டைப் அந்த ஒரு கல்ச்சரல் உங்களுக்கு தோன்றதுதான் இல்ல லைக் பெயிண்டிங். ஆமா. ஓகே. ஸோ இதுல என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? அது ஹேண்ட்மேட் பேப்பர். அது ஹேண்ட்மேட் பேப்பர்ல பென் அண்டிங் ஸ்டோரி, பென் ஸ்டோரி. ஓகே. இது எவ்வளவு வரும்? அது 3800. ஓகே. ஆர்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய கிரேஸ் இருக்கும், லைக் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிருக்கு. பட் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒடிசாவோட ஆர்ட் ஃபார்ம்ஸ், லைக் வந்து ட்ரைபல் டோக்ரா ஆர்ட் ஃபார்ம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்ட் ஃபார்ம் சொன்னாங்க, அதோட பேர் கூட பட்டச்சித்ரா ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எல்லாமே யூனிக்கான பீசஸ் அண்ட் எல்லாமே வர்த்துன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஹஷ்டகலா அப்படிங்கிற இங்கே ஈவெண்ட் வந்து நடந்துட்டுருக்கு. அப் டு December 22 வரை நடக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா லைக் ஹோம் டெக்கர்ஸ் மாதிரி பார்க்கவே ரொம்ப யூனிக்காக அப்பீலிங்காக இருக்குது.